तमेव लोकशङ्करं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं त्वत्पादाम्बुजमर्चयामि परमं त्वां चिन्तयाम्यन्वहं त्वामीशं शरणं व्रजामि वचसा त्वामेव याचे विभो वीक्षाम्ये दिश चाक्षुषीं सकरुणां दिव्यैश्चिरं प्रार्थितां शम्भो लोकगुरो मदीयमनसः सौख्योपदेशं कुरु यारदांशु सुविभासितांबरा शारदाभ्रसितवाससावृता शारदाखिलकला विशारदा सारदा भवतु साशु मे चितः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। உபய ஜகத்குரு அவர்களுடைய திவ்ய பாதத்தாமரைகளுக்கு அநேக நமஸ்காரங்கள். இந்த புண்ணியபூமி ஸ்ருங்கேரி சொற்பொழிவு தொடரின் சென்ற உரையில் நாம் பிரம்மாண்ட புராணத்தில் வரக்கூடிய துங்கபத்ரா நதியின் மகாத்மியத்தை பற்றி, இந்த துங்கபத்ரா நதி ஹரிஹர ஸ்வரூபமாக திவ்யமாக எப்படி விளங்குகின்றது என்பதை பற்றி சிந்தித்தோம். இன்று இந்த துங்கபத்ரா நதியின் சிறப்பு மேலும் எப்படி இருக்கிறது, இந்த துங்கபத்ரா நதியுடைய ஸ்வரூபம் பிரம்மாண்ட புராணத்தில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, ஸ்ருங்ககிரியில் துங்கா என்ற பெயருடன் ஓடக்கூடிய இந்த துங்கபத்ரா நதியை தட்சிணாம்நாய ஸ்ருங்ககிரி சாரதா பீட்டத்துடைய 34வது ஜகத்குருவாக விளங்கிய அனந்த ஸ்ரீபூஷித ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமி அவர்கள் எப்படி ஸ்துதி செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி சிந்திக்கலாம். துங்கபத்ரா நதி ஹரிஹர ஸ்வரூபமாக எல்லோருக்கும் மங்களத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கு அப்படின்னு நாம் சென்ற தொடர்ல பார்த்தோம். இந்த நதியுடைய சிறப்பை மேலும் நமக்கு புராணம் சொல்றது. அது என்ன அப்படின்னா, இந்த துங்கபத்ரா நதியில இருக்கக்கூடிய எல்லா கற்களும் சிவபெருமானுடைய சுரூபமா பரம மங்களமா இருக்கு அப்படின்னு. அது மட்டும் அல்லாது இந்த நதியுடைய அக்கறையிலையும் இக்கரையிலையும் இருக்கக்கூடிய தர்பை புல்லுக்கள் அவை அனைத்தும் பிரம்மாவுடைய சொரூபமா இருக்கும். இந்த நதியில இருக்கக்கூடிய புலினம், அதாவது மணல், அந்த மணலாகப்பட்டது சூரிய பகவானுடைய ஸ்வரூபமா இருக்கு அப்படின்னு சொல்லி இத்தனை சிறப்ப இந்த நதிக்கு இந்த பிரம்மாண்ட புராணம் சொல்றது. மேலும் இந்த நதிய ஒரு தேவதா ஸ்வரூபமா பார்த்து அந்த தேவதா ஸ்வரூபத்துடைய வர்ணனைய இந்த புராணம் ரொம்ப அழகா பண்ணிருக்கு. பத்மஸ்தாம் ஸ்படிகாச்ச நீர ருச்சிராம் ஸ்ரீசேஷ ரூபாம் சுரைஹி சித்தைர் மௌனி கணைர் நிஷேவ்ய சரணாம் வாராஹதம்ஷ்ட்ரோத்பவாம் ஹஸ்தாப்ஜைர் தததீம் சுவர்ண கலசம் சக்ரம் சரோஜம் தரம் யோகக்ஷேம கரீமகௌகஷமணி ஸ்ரீ துங்கபத்ராம் பஜே. இந்த துங்கபத்ரா நதி தேவதை எப்படி இருக்கா அப்படின்னா, பத்மஸ்தாம், ஒரு அழகான தாமரை மேல நின்று கொண்டிருக்கிறாளாம். ஸ்படிகாச்ச நீர ருச்சிரா, ஸ்படிகத்தை போல சுத்தமா இருக்கக்கூடிய தீர்த்தத்தை உடையவளாக இருக்கின்றாள். ஸ்ரீசேஷ ரூபா, ஸ்ரீஷ ஈஷ ரூபமாக விளங்குகின்றாள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்ரீஷகா அப்படின்னா மகாவிஷ்ணு, ஈஷகா அப்படின்னா பரமேஸ்வர்.
மகாவிஷ்ணுவுடைய பரமேஸ்வரனுடைய சுரூபமாக இந்த துங்கபத்ரா தேவி இருக்கின்றாள். சுரைஹி சித்தைஹி மௌனி கணைஹி நிஷேவ்ய சரணாம், சுரர்களால, சித்தர்களால, முனிகளால, இன்னும் எத்தனையோ தேவகணங்களால நமஸ்கரிக்கப்படக்கூடிய சரணாரவிந்தங்கள் உடையவளாக இந்த தேவி இருக்கின்றாள். வாராஹதம்ஷ்ட்ரோத்பவாம், வராகமூர்த்தியுடைய 2 கோரை பற்களின் வாயிலாக வந்து இந்த லோகத்துக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடிய தேவியாக இருக்கின்றாள். இவள் அந்த வராகமூர்த்தியின் கோரை பற்களின் வாயிலாக வந்த காரணத்தினால் அவளுக்கு வாராகி என்ற பெயரும் உண்டு. ஹஸ்தாப்ஜைர் தததீம் சுவர்ண கலசம் சக்கரம் சரோஜம் தரம், அந்த தேவிக்கு 4 கைகள் இருக்கின்றன. அந்த 4 கைகளிலும் இந்த தேவி என்னத்தை தரிச்சுட்டு இருக்கா அப்படின்னா, சுவர்ண கலசம், ஒரு கையில அந்த தேவி தங்க கும்பத்தை, அதாவது தங்க கலசத்தை வச்சுட்டு இருக்காளாம். இன்னொரு கையில சக்கரத்தையும், இன்னொரு கையில அழகான தாமரை புஷ்பத்தையும், இன்னொரு கையில தரம் அதாவது சங்கம் அதை தரிச்சுட்டு இருக்கா. யோகக்ஷேமகரீம் அகௌகஷமனீம், இந்த துங்கபத்ரா தேவி எல்லோருக்கும் யோகக்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். யோகா அப்படின்னா அப்பிராப்தஸ்ய பிராபணம், க்ஷேமஹா அப்படின்னா தத் ரக்ஷணம். இந்த யோகத்தையும் க்ஷேமத்தையும் சேர்த்து நமக்கு கொடுக்கக்கூடியவளா இருக்கா இந்த துங்கபத்ரா தேவி. ஆதலால் யோகக்ஷேமகரி, எது நமக்கு கிடைக்கலையோ அதை நமக்கு கிடைக்கும் வண்ணம் செய்யக்கூடியதா யோகம், அதை காப்பாற்றுவதுதான் க்ஷேமம். இந்த 2த்தையும் நமக்கு செய்யக்கூடியவளா இந்த துங்கபத்ரா தேவி விளங்குகின்றாள். இன்னும் மேலும் எப்படி இருக்கான்னா அகௌகஷமனி, நம்ம எல்லோருடைய பாபத்தை போக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். ஸ்ரீ துங்கபத்ராம் பஜே, அத்தகைய அந்த துங்கபத்ரா தேவிய நான் எப்பொழுதும் பஜிக்கிறேன் அப்படின்னு இவ்வளோ சிறப்பா இந்த துங்கபத்ரா தேவியுடைய ஸ்வரூபத்தை பிரம்மாண்ட புராணம் வர்ணிக்கிறது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு நதிக்கு புஷ்கரம் அப்படிங்கிறது வரும். ப்ரஹஸ்பதி அதாவது குரு, அவர் மகர ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடிய சமயத்துல தான் துங்காயன அழைக்கப்படும் துங்கபத்ரா நதியின் புஷ்கரம் வரும். அது இப்பதான் சமீபத்துல வந்த சார்வரி நாம சம்பத்சரம், அதாவது 2020 ஆண்டு கார்த்திக சுத்த ஷஷ்டிலேந்து கார்த்திக பகுள பிரதிபத் மட்டும் ஸ்ருங்கேரி க்ஷேத்திரத்துல ரொம்ப சிறப்பாக நடந்தது. அந்த துங்காதேவியின் பெருமை அளவற்றது. அத்தகைய அந்த துங்கா நதியை போற்றி நம் தட்சிணாம்நாய ஸ்ருங்ககிரி சாரதா பீட்டத்துடைய 34வது ஜெகத்குருவாக விளங்கிய ஜீவன் முக்த சிகாமணியா இருந்த அனந்த ஸ்ரீ பூஷித ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமி அவர்கள் துங்கா ஸ்தவத்துல இந்த தேவியுடைய சிறப்பை ரொம்ப அழகா சொல்றார். ஸ்ரீமத் ஆச்சாரியால் சொல்றார், கிம் வர்ணயாமி தவ தேவி மஹத்வமம்ப யத்வேத கீத மஹிமாபி சுரஸ்ரவந்தி சங்கம் ஸ்வயம் விதனுதே கட்டகே சமேத்ய சாகம் த்வயா வசதி மாசமபீஹ துங்கே. ஹே துங்காதேவி, நான் உன்னுடைய மகத்துவத்தை எப்படிமா சொல்ல முடியும்? நான் என்னேன்னு உன்னுடைய மகத்துவத்தை வர்ணிக்கிறது? வேதத்தாலேயே ஸ்துதிக்கப்பட்ட அந்த சுர நதியா இருக்கக்கூடிய கங்காதேவி கடக மாசம் வரும்பொழுது உன் கூட சேர்ந்து 1 மாத காலம் அவள் உன் கூடையே தங்கியிருக்கிறாள். அத்தகைய அந்த கங்காதேவியுடைய சங்கமம் 1 மாத காலம் உன் கூட இருக்கு அப்படின்னா உன்னுடைய பெருமை எத்தகையது. நாம் ஸ்ருங்ககிரி க்ஷேத்திரத்துல இந்த கடக மாசத்துல துங்கா நதியில பிரவாகத்தை ரொம்ப விசேஷமா பார்ப்போம். அந்த சமயம் மழை காலமாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த துங்கா நதியில பிரவாகம் அதிகமா இருக்கும். இந்த கங்கா துங்கையோட சேரக்கூடிய காரணத்தினாலேயே அந்த ஒரு பிரவாகம் அதிகமாகுது அப்படிங்கக்கூடிய அந்த பாவனை தான் அந்த பிரவாகத்தை பார்க்கக்கூடிய சமயத்துல நமக்கு ஏற்படும். அத்தகைய அந்த பெருமை இந்த துங்கா நதிக்கு இருக்கு. மேலும் ஆச்சாரியால் சொல்ற, யோ மானவஸ்தவ ஜலே ஸ்னபனம் விதத்தே கிம் பாக்யமஸ்ய கதயாமி மலக்னி துங்கே மத்ரூபமேது மனுஜோயமிதி பிரவாதம்
விஷ்ணீஸ்வரௌ குருத ஆதி விநாச சூன்யம். யாரு இந்த துங்கா நதியில ஸ்நானம் செய்கிறார்களோ அவளுடைய பாக்கியத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். நீ அவளுடைய பாவத்தை சம்பூர்ணமா போக்கக்கூடியவளா இருக்க. உன்னுடைய இந்த நதியில ஸ்நானம் யார் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஹரிஹராள் இருவரும் அவளுடைய சாரூபியத்தையும் சாயுஜ்யத்தையும் கொடுத்து அனுகிரகம் செய்வார்கள். அத்தகைய சிறப்பு உன்னுடையதா இருக்கு. துக்க சஞ்சின்ன சுகதா தேவாஸ்திஷ்டந்து பூரிஷः துக்கா சஞ்சின்ன சுகதாம் துங்கபத்ராம் நமாம்யஹம். துக்கத்தோட கலந்து இருக்கக்கூடிய சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவர்கள் ஒரு இடத்துல இருக்கட்டும். சாதாரணமா சுகமும் துக்கமும் ஒரு சக்கர பங்கி மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம் நம் சாஸ்திரங்கள்ல பார்த்திருக்கோம். சக்கரார பங்கிரிவ கச்சதி பாக்ய பங்கி அப்படின்னு. ஆதலால் இங்க ஆச்சாரியர் சொல்றார், துக்கத்தோட கலந்திருக்கக்கூடிய சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவர்கள் ஒரு இடத்துல இருக்கட்டுமா, ஆனா துக்கத்தோட கலந்து இல்லாமல் இருக்கக்கூடிய சுகத்தை, அதாவது சுகத்தை மட்டும் எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய துங்கபத்ராவா விளங்கக்கூடிய உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ஆச்சாரியாள் இந்த துங்கபத்ராவை இப்படி போற்றி பாடுறார். மேலும் சொல்றார் ஆச்சாரியாள், மஜ்ஜலே ஸ்னபன கர்த்ரு நராடாம் துங்கபத்ர மனிஷம் கரவாணி சூச்சனாய பவதி கருணார்த்ரே தாத்ருஷம் கில ததாத்யபிதானம். அம்மா, உனக்கு துங்கபத்ரா அப்படிங்குடைய பேர் எதற்காக வந்திருக்கு தெரியுமா? நீ யாரெல்லாம் என்னுடைய இந்த நதியில ஸ்நானம் பண்றாளோ அவ எல்லோருக்கும் துங்கபத்ரம், அதாவது மேன்மையான மங்களத்தை நான் உண்டு பண்ணுமே அப்படிங்கிறத சூச்சனையா சொல்றதுக்காக ரொம்ப கருணையுடன் இருக்கக்கூடிய நீ துங்கபத்ரா அப்படிங்கக்கூடிய பெயரோட விளங்குகின்றாய் அல்லவா? அதனால் தானே உன்னுடைய பேரு துங்கபத்ரா அப்படின்னு ஆயிற்று அப்படின்னு ஆச்சாரியாள் ரொம்ப அழகா அந்த தேவியை பார்த்து இப்படி கேட்கிறா. யாரெல்லாம் இந்த துங்கபத்ரா நதியில ஸ்நானம் பண்றாளோ அவளுக்கு மேன்மையான மங்களம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியாள் உறுதியா இந்த ஸ்லோகத்துல சொல்றார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. துங்கே சுபத தரங்கே மகர துரங்கே க்ஷினிர்ஜித குரங்கே ஸ்ருங்கேரி புரரங்கே கச்சதுத பிருங்கே ரமஸ்வ ஹிருத்ரங்கே. ஹே துங்காதேவி, நீ மங்களகரமான தரங்கம், அதாவது அலைகள் உடையவளாக இருக்கின்றாய். மகரத்தை உன்னுடைய வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கண்கள் மான்களுடைய கண்களை மீறின அழகுடன் பிரகாசிக்கின்றது. நீ ஸ்ருங்கேரியில் எப்பொழுதும் விஹாரம் செய்கின்றாய். உன்னுடைய வேணியாகப்பட்டது வண்டுக்களின் சமூகத்துடைய சௌந்தரியத்தையும் மீறின சௌந்தரியத்துடன் இருக்கின்றது. நீ எப்பொழுதும் என்னுடைய ஹிருதய ரங்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீமத் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. திக்லோச்சனே பரமசுந்தர துங்கபத்ரா சந்தர்ஷனேன ரஹிதே ரசனாம் சதாம் திக் யாஸ்வாதயே ந கிட்டி ஜன்ம பயஸ்ததாத்ர நஸ்நாதி யோஸ்ய மனுஜஸ்ய திகஸ்து ஜன்ம. எந்த கண்கள் இந்த துங்கபத்ரா நதியுடைய சந்தர்ஷனத்தை பண்ணாம இருக்கோ அந்த கண்களுக்கு திக்காரம். எந்த நாக்கு வராக சுவாமியுடைய கோரை பற்களின் வாயிலாக வெளிவந்த இந்த துங்கா நதியுடைய, அதாவது துங்கா என்று அழைக்கப்படும் துங்கபத்ரா நதியுடைய அந்த தீர்த்தத்தை பருகாமல் இருக்கோ அந்த நாக்குக்கு திக்காரம். யார் இந்த துங்கபத்ரா நதியில ஸ்நானம் செய்யாம இருக்காளோ அவளுக்கு திக்காரம் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றார். இதால நமக்கு என்ன தெரியறதுன்னா, நாம் எல்லோரும் எப்பொழுதெல்லாம் நமக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஸ்ருங்கேரிக்கு சென்று அந்த துங்கா நதியில் தீர்த்தமாடி அந்த துங்கா நதியை சிறிதளவு பருகி சாரதாம்பாவின் தர்சனத்தை செய்து ஆச்சாரியாளது சேவையை செய்து
அவரது அனுகிரகத்தை பெற்று உய்வாங்கு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மேன்மை என்பது ஏற்படும். அந்த காரணத்தினால நாம் வருடத்தில் ஒரு முறையாவது, முடிந்தால் பல முறை, இல்லாவிடில் ஒரு முறையாவது சிங்கேரிக்கு போய் அந்த துங்கா நதியில ஸ்நானம் பண்ணி சாரதாம்பாவுடைய தரிசனத்தை பண்ணி நம்முடைய ஆச்சாரியால பார்த்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று அந்த குருவாக்கிய பரிபாலனத்தை பண்ணி உய்வாங்கு வாழணும். அத்தகைய அனுகிரகத்தை நமக்கு இந்த துங்கபத்ரா தேவி, சாரதாம்பா, ஸ்ரீமத் ஆச்சாரியாள் எப்பொழுதும் கொடுக்கட்டும் அப்படிங்கிறதா பிரார்த்தனையை செய்து கொண்டு, வரும் தொடரில் ஸ்ருங்ககிரி க்ஷேத்திரத்துல கஷ்யப மகர்ஷியுடைய புத்திரரா விளங்கிய விபாண்டக மகர்ஷி எப்படி தபஸ் பண்ணினர், அவருடைய தபஸுடைய பிரபாவத்தால அவருக்கு முன்னாடி சாக்ஷாத் சிவபெருமான் எப்படி மலஹானி கரேஸ்வரரா தோன்றினர், அந்த விபாண்டக மகர்ஷியுடைய கதை எத்தகையது என்பதை அனுபவிக்கலாம் என்று கூறி விடை பெறுகிறோம். நம சங்கராய். நமாமி சங்கரம்